Good morning, students. Welcome to 8th Standard Mathematics. This topic, Exercise 4.3, Part 4. Dear students, Exercise 4.3 பார்த்துட்டுருக்கிறோம். அதில் 6th சம்மில் இருந்து இன்னைக்கு பார்க்கலாம். In how many years will 3,375 rupees become 4,096 rupees at 13.1/3% per annum if the interest is compounded half yearly? அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3,375 rupees கொடுத்துருக்காங்க. அதே போல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 4,096 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 13.1/3 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 13.1/3 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 13 into 3 நமக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கலாம். ஸோ 13 into 3 plus 1 divided by 3. இப்போ இந்த 13 into 3 நமக்கு 39 வந்துடும். plus 1 divided by 3 ஆட் பண்ணிங்கன்னா 40 divided by 3 கிடைக்கும். ஸோ இப்போ இதுதான் ஆரோட வேல்யூ. அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா how many years அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுதான் நமக்கு முக்கியம். இன் how many years, அதாவது இந்த அமௌண்ட் வந்து இந்த பிரின்சிபல் வந்து இவ்வளவு அமௌண்ட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு எத்தனை இயர் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதை தான் இப்போ இயர் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து ஆஃப் இயர்லி அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம A is equal to P into 1 plus R by 200 whole power 2 என்ற ஃபார்முலா எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் வேல்யூஸை. ஏக்கு பதிலாக 4,096 is equal to Pக்கு பதிலாக 3,375 into 1 plus Rக்கு பதிலாக 40 divided by 3ன்னு போடலாம். ஸோ அப்படி போடும்பொழுது இந்த 3 வந்து டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ 40 divided by 3 into 200, ஆல்ரெடி ஒரு 200 இருக்கு, ஹோல் பவர் 2n. இந்த n தான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த வேல்யூவை லெஃப்ட் சைட் கொண்டு வந்து பார்த்தா நமக்கு இது டினாமினேட்டருக்கு வந்துடும். இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதை கேன்சல் பண்ணலாம். இது ஜீரோவுக்கும் கேன்சல் பண்ணிடலாம். 1 4s are 4, 5 4s are 20. இப்போ இதை 3 into 5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15 வந்துடும். 1 plus 1 by 15 whole power 2n. அடுத்து இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 15 plus 1 divided by 15 வரும். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 16 divided by 15 whole power 2n வந்துடும். நெக்ஸ்ட் இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இந்த 4,096 வந்து நமக்கு 16 கியூபுக்கு ஈக்குவலாக இருக்குது. அடுத்தது 3,375 வந்து 15 கியூபுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா 16 divided by 15 ஹோல் கியூப் அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே இந்த 3யையும் இந்த பவரில் இருக்கிற 3யையும் 2n-யும் கம்பேர் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது n தான். ஸோ அதனால இந்த பவரில் இருக்கிற இந்த வேல்யூஸை கம்பேர் பண்ணோம்னா 2n is equal to 3. அப்போ n அப்படியே வச்சுக்கிட்டு n ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். 2-வை ரைட் ஹேண்ட் சைட் கொண்டுட்டு போகலாம். ஸோ 3 divided by 2 வரும். ஸோ இது எப்படி எழுதலாம்னா 1 by 2 இயர்ஸ் அப்படின்னு எழுதலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது எப்படி எடுத்துக்கணும்னா இதை டிவைட் பண்ணும் பொழுது 3-யை 2ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ டிவைட் பண்ணால் 1 2s are 2, பேலன்ஸ் வந்து நமக்கு 1 வரும். ஸோ அப்போ இந்த 1 வந்து இங்கே ஹோல் நம்பரை எடுத்து எழுதிக்கணும். இந்த ரிமைண்டரை வந்து நம்ம நியூமரேட்டர்லையும் இந்த டிவைசரை வந்து 2-வையும் டினாமினேட்டருக்கு எழுதிக்கணும். ஸோ என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.5 years இருக்கு. 8th sum, find the difference between compound interest and simple interest on 5,000 rupees for 1 year at 2% per annum if the interest is compounded half yearly. இங்கே வந்து கன்வர்ஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா half yearன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இடையில இருக்கிற இந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் பை 200 ஹோல் ஸ்கொயர். இதில் பியோட வேல்யூ வந்து 5,000 rupees சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 2% கொடுத்துருக்காங்க. ஸோ 2 divided by 200 ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 2s are 2, இங்கே 1 2s are 2,
0 100 வந்துடும். ஸோ இப்போ இதை வந்து 2 டைம்ஸ் எழுதலாம். 1/100 ஸ்கொயர் இருக்கிறதுனால 2 டைம்ஸ் எழுதுங்க. எழுதிட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 0 இருக்குது, இங்கே ஒரு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த 0க்கும் இந்த 0க்கும் கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து 5ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 1 5s are 5, 2 5s are 10. இப்போ நமக்கு 1/2 வந்து 0.5 வந்துடும். ஸோ 0.5 rupees. ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். 9th sum. Find the rate of interest if the difference between compound interest and simple interest on 8,000 rupees compounded annually for 2 years is 20 rupees. பார்த்தீங்கன்னா find the rate of interest அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஆரோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்குறாங்க 8,000 rupees அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதனுடைய அந்த டிஃப்ரென்ஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 20 rupees அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் இயர்ஸ் 2 years கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா P into R/100 ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த 2 years அப்படிங்கிறதுனால இந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம். R/100 அப்படிங்கிற ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டாங்க 20 அப்படின்னு. ஸோ இதுக்கு 20 அப்படின்னு எடுத்துக்கலாம். டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம கொடுத்ததுனால 20 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் வந்து 8,000 rupees இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இந்த 8,000 rupees-ஐ லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டுட்டு வந்துடலாம். ஸோ 20 divided by 8,000 இஸ் ஈக்குவல் டு R/100 ஹோல் ஸ்கொயர் வந்துடும். இதை கேன்சல் பண்ணலாம். 0க்கும் கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து 1 2s are 2, 4 2s are 8, 2 0 வந்துடும். இப்போ 400. ஸோ நமக்கு 1/400 இஸ் ஈக்குவல் டு R/100 ஹோல் ஸ்கொயர் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த R/100 ஹோல் ஸ்கொயரை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஆரோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனால நமக்கு அது கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 1 ஸ்கொயர் எழுதலாம். அதே போல் 400 20 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஸோ இது வந்து எப்படி எழுதிக்கலாம்னா 1/20 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த வேல்யூவை நான் 1/400 1/20 ஹோல் ஸ்கொயர்னு கன்வெர்ட் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயருக்கு கேன்சல் பண்ணிடலாம். பண்ணிட்டா நமக்கு R/100 இஸ் ஈக்குவல் டு 1/20 இருக்கும். ஸோ இந்த ஆரோட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இந்த 100-ஐ நம்ம ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகலாம். அப்போ டினாமினேட்டரில் இருக்குது இங்கே நியூமரேட்டருக்கு போயிடும். இன்ட்டு 100. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 0க்கும் கேன்சல் பண்ணிடலாம். 1 2s are 2, 5 2s are 10. இப்போ ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5% வரும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 5%. Thank you, students. Have a wonderful day.